நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 30/12/2024க்கான ராசி பலன்கள். குரோதி வருடம் மார்கழி மாதம் 15ஆம் தேதி, டிசம்பர் மாதம் திங்கள்கிழமை. நல்ல நேரம் காலை 6 மற்றும் 7, மாலை 4:45 மற்றும் 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 9:15 மற்றும் 10:15, மாலை 7:30 மற்றும் 8:30. ராகு காலம் 7:30 மற்றும் 9, குளிகை 1:30 மற்றும் 3, யமகண்டம் 10:30 மற்றும் 12. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். திதி இன்று அதிகாலை 4:43 வரை சதுர்த்தசி, பின்பு அமாவாசை. நட்சத்திரம் இன்று அதிகாலை 12:18 வரை கேட்டை, பின்பு மூலம். யோகம் இன்று அதிகாலை 12:18 வரை மரண யோகம், பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை 12:18 வரை பரணி, பின்பு கிருத்திகை. மேஷம் ராசினியர்கள். இன்று குடும்பத்தில் இழுபறியாக இருந்த காரியம் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. சந்திராஷ்டிரம் இன்னும் முடியவில்லை இருக்கின்றது. அதனால் சில பணிகளை நீங்கள் எச்சரிக்கையுடன் செய்ய வேண்டியிருக்கும். இழுபறியான காரியங்கள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும், பயப்பட வேண்டாம். சூழ்நிலை கருத்தில் கொண்டு முடிவெடுப்பது நல்லது. தொட்டக்குறை வெட்டக்குறை எல்லாவற்றையும் சரி செய்து விடுவீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்குங்க. யாரையும் இன்று நீங்கள் குறைத்து மதிப்பிட வேண்டாம். பல வகையில் இன்று முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நிர்வாகத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை கண்டிப்பாக சரி கட்டி விடுவீர்கள். இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்குங்க. தொட்டது துலங்கும் நாளாக இருக்க கொடுங்க. மனம் கொஞ்சம் தடுமாற்றம் அடையக்கூடும், பார்த்து கொள்ளுங்கள். இன்று கட்டுக்கடங்காத செலவுகள் ஒரு பக்கம் இருக்கக்கூடும். காலையில் வரக்கூடிய செய்திகள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்குங்க. நம்பிக்கை மட்டும் இழக்க வேண்டாம். தொடர்ந்து போராடுங்கள். உங்களுக்கான வெற்றி கண்டிப்பாக நிச்சயம். அடுத்த ஒரு விஷயத்தில் தயவு செய்து தலையிட வேண்டாம். சந்திராஷ்டிரம் முடியும் வரை கொஞ்சம் நீங்கள் அமைதி காப்பது ரொம்ப நல்லது. எதிர்பார்த்திருந்த பணியிட மாற்றம் உங்களை தேடி வரக்கூடும். மேல் அதிகாரிகளின் அனுசரணை கண்டிப்பாக கிடைக்குங்க. வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய சூழல் இருக்கின்றது. என்று பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். காரியங்களை மட்டும் யோசித்து செய்யுங்கள். எது சரி வரும் எது சரி வராது என்று முன்கூட்டியே திட்டமிடுதல் வேண்டும், பார்த்து கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லைங்க. காதலை பொறுத்தவரை சூழ்நிலை கருத்தில் கொண்டு முடிவெடுக்க வேண்டும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும், என்ன ஒன்று குழப்பம் அடைவீர்கள். சந்திராஷ்டிரம் முடியும் வரை பொறுமையாக இருங்கள். காதல் கண்டிப்பாக வெற்றி நடை போடும். இன்று மாணவர்கள் நல்லதொரு புரிதல் உணர்வை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நட்பு வட்டத்தை இன்று விரிவடை செய்து கொள்வீர்கள். கல்வியில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். உயர்கல்வி சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். சந்திராஷ்டிரம் இருக்கும் காரணத்தினால் வெளியிடங்களுக்கு செல்லும் பொழுது பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. என்று கொடுத்த பாக்கை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். நல்ல நண்பர்கள் கண்டிப்பாக கிடைக்க கொடுங்க. எல்லா காரியங்களிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எதிர்பார்த்திருந்த பணி இடமாற்றம் உங்களை தேடி வரக்கூடும். உயர் அதிகாரிகளின் நட்பு இன்று ஏற்பட கொடுங்க. செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் உண்டாகக்கூடும். என்று உங்களுக்கு பல வகையிலும் முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பரணி. தயவு செய்து குழப்பம் வேண்டாம். மன அமைதியை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். திட்டமிட்டு எதையும் செய்யுங்கள். பரிகாரம் என்ற பெயரில் பண விரயம் செய்ய வேண்டாம். இறைவனை மட்டும் முழுமையாக நம்புங்கள், அது போதுங்க. எடுக்கும் முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. கிருத்திகை. அனைவரிடத்திலும் அனுசரணையாக நடந்து கொள்வீர்கள். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் திறந்துவிடக் கொடுங்க. மதியத்திற்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். எல்லா காரியங்களும் கண்டிப்பாக வெற்றி நடை போடுங்க. முன்னேறுவதற்கான முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். சற்று யோசித்து எதையும் செய்யுங்கள், அது உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. சொத்து தொடர்பான பிரச்சனைகளை கவனமாக கையாளுங்கள், அது போதுங்க. ரிஷபம் ராசினியர்கள். இன்று காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் கண்டிப்பாக குறையும். மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். அறிவு திறமை இன்று அதிகரிக்க கொடுங்க. இனிமையான பேச்சின் மூலம் எதிலும் வெற்றி கிடைக்கும். தேவையான பண உதவிகளை பெற்றுக்கொள்வீர்கள். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. திறமையாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். இன்று எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் காத்திருக்கின்றது. முயற்சி பண்ணுங்கள், வெற்றி நடை போடலாம். இன்று அடுத்தவரை நம்பி பொறுப்புகள் ஒப்படைப்பதை தவிர்க்க வேண்டும். கலைத்துறையினருக்கு புதிய ஒப்பந்தங்கள் சற்று தாமதமாகவே வரக்கூடுங்க.
முயற்சிகளை கண்டிப்பாக எடுங்கள். முன்னேறி செல்ல முடியும். பொருளாதாரத்தில் ஏற்பட்ட சிக்கலை சரி செய்துவிட முடியும். எதிர்பார்த்த பண வரவு கண்டிப்பாக இருக்கக்கூடும். உடன் இருப்போரால் ஏற்பட்ட பிரச்சனை கண்டிப்பாக சரியாகுங்க. மற்றவர்களுக்காக வாக்குறுதி மட்டும் கொடுக்க வேண்டாம். பெண்கள் இன்று பிரச்சனைகளை சரி கட்டி விடுவீர்கள். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். என் மனசுக்குள் சந்தோஷம் ஏற்படக்கூடும். பெண்கள் எந்த ஒரு முயற்சியிலும் வெற்றி வாகை சூட முடியும். காதலை பொறுத்தவரை சிந்தியுங்கள். முடிவுகளை தெளிவாக எடுங்கள். குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். காதல் கண்டிப்பாக வெற்றி நடை போடும். என்று மாணவர்கள் உற்சாகமாக காணப்படுவீர்கள். செய்கின்ற செயலை நிதானமாக செய்வீர்கள். கல்வியில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். உயர்கல்வியெல்லாம் சிறப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கண்டிப்பாக கூடி வரும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இந்த விடாப்பிடியாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். வழக்கு விவகாரங்கள் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்குங்க. அனைவரும் பாராட்டும்படி நடந்து கொள்வீர்கள். திறமையை வெளிப்படுத்தி வெற்றி பெறுவீர்கள். இன்று உங்களுக்கு தேவையான பண உதவி கண்டிப்பாக கிடைக்குங்க. ரோகிணி. சிரமங்களை வெளிக்காட்டிக் கொள்ள மாட்டீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அனைவரிடத்திலும் அனுசரணையாக நடந்து கொள்வீர்கள். இன்று நீங்க திறமைகளால் வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்குங்க. பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு இனிய செய்திகள் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. மிருக சிரிஷம். இந்த அனைவரையும் அனுசரித்து செல்ல வேண்டிய இருக்கும். இழுபறியான காரியங்களை வெற்றி இருக்கும். வீடு மாற்றம் இடமாற்றம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. சுப செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். எல்லா காரியங்களும் கண்டிப்பாக கை கொடுங்க. முன்னேறுவதற்கான முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். என்று உங்களுக்கு அறிவு திறமை புலப்படக்கூடுங்க. இனிமையாக பேசி எதிலும் சாதித்து காட்டுவீர்கள். அடுத்தவரை நம்பி பொறுப்புகள் ஒப்படைப்பதை தவிர்த்து விட வேண்டும். பார்த்துக் கொள்ளுங்கள். மிதுனம் ராசினியர்கள். என்ற பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக தீர்வு கிடைக்குங்க. உடல் ஆரோக்கியத்தில் தனி கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். தேவையற்ற இடமாற்றம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. மற்றவர்களுக்காக பரிந்து பேசக்கூடிய சூழலும் இருக்கின்றது. எல்லோரிடத்திலும் இன்று கோபித்துக் கொள்ள வேண்டாம். உதவி என்று வந்தவர்களுக்கு உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். கவனமாக பணிகளை மேற்கொண்டால் வெற்றி இருக்குங்க. வாகனங்களில் செல்லும் பொழுது கவனம் இருக்கட்டும். குடும்பத்தில் கண்டிப்பாக மகிழ்ச்சி நிலவும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் உண்டாக கொடுங்க. குடும்பத்தில் இருப்பவரால் ஏதாவது மனம் நோங்கும்படியான நிலை கொஞ்சம் உருவாகும். பார்த்துக் கொள்ளுங்கள். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் நன்மையை கொடுக்கும். பிள்ளைகளின் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். தட்டி கொடுத்து வேலை வாங்க வேண்டும். நுட்பமான அறிவை இன்று நீங்கள் வெளிப்படுத்துவீர்கள். சாமர்த்தியமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். என்று கணக்கு வழக்குகளை நன்கு கவனித்துக் கொள்ளுங்கள். பணம் வரவு செலவுகளை நீங்க சரிவர புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். கடன் பிரச்சனைகளுக்கு பதில் சொல்லும்பொழுது கவனம் இருக்கட்டும். காதல் போன்ற விஷயங்களில் சின்ன நெருக்கடிகள் இருக்கும். மாற்றங்கள் இருக்கும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். நம்பிக்கை கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் விடாபிடியாக சில பணிகளை மேற்கொள்வீர்கள். விளையாட்டுத் துறையில் வெற்றி பெறுவீர்கள். கல்வித்துறையில் மிகுந்த அக்கறை இருக்கும். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். லட்சிய நோக்கோடு வாழ்க்கையை வாழ்வீர்கள். மாணவர்களுக்கு இன்று தொட்டது துலங்கும் நலக இருக்க கொடுங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மிருக சிரிஷம். என்ற வெளி உலக தொடர்பு கண்டிப்பாக விரிவடையும். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் தீர்த்துவிடக் கொடுங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். விடாபிடியாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி கண்டிப்பாக நிலவும். திருவாதிரை. வாகனத்தில் செல்லும் பொழுது கவனம் இருக்கட்டும். இன்று வாகன யோகமும் ஏற்படக்கூடும். மற்றவர்களை புரிந்து கொண்டு பேசுவது நல்லது. செல்லும் இடங்களெல்லாம் சிறப்புகளை உண்டாக்கிக் கொள்வீர்கள். கனவுகள் கண்டிப்பாக நனவாக கொடுங்க. கற்பனைகள் மிதந்து காணப்படக்கூடும். முக்கிய முடிவுகளை மிக தெளிவாக எடுப்பீர்கள். இன்று எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். இந்த நாளை நீங்க முன்னேற்றகரமான நாளாக கண்டிப்பாக அமைத்துக் கொள்ள முடியுங்க. புனர்பூசம். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். மனமும் கண்டிப்பாக மகிழ்ச்சி அடைய கொடுங்க. அடுத்தவர்களுக்காக பரிந்து பேசக்கூடிய சூழலும் உருவாகக்கூடும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவதை அடையாளம் கண்டு கொள்வீர்கள். வாகன யோகம் இருக்குங்க. வாகனத்தில் செல்லும்போது பொறுமை இருக்கட்டும். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லை.
சூழ்நிலைகள் சிறப்பாக இருக்கும். அனைவரும் பாராட்டும்படி நடந்து கொள்வீர்கள். கடகம் ராசினியர்கள். இன்று காலையில் வரக்கூடிய செய்திகள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்குங்க. விட்ட குறை, தொட்ட குறை எல்லாவற்றையும் சரி செய்து விடுவீர்கள். தொழில் வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். முக்கிய முடிவுகளை கண்டிப்பாக தெளிவாக எடுப்பீர்கள். சாதகமான நல்ல பலன் இன்று ஏற்படக்கூடும். பல வகை முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பழைய பாக்கிகள் கண்டிப்பாக வசூலாகிவிடும். தேவையான பண உதவியும் கிடைக்கப் பெறுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதையும் சாதிக்கக்கூடிய திறமை வெளிப்படக்கூடுங்க. சாமர்த்தியம் கண்டிப்பாக உண்டாகக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதல் பணி சுமையும் ஏற்க வேண்டியிருக்குங்க. செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் இருக்கக்கூடும். முக்கிய பொறுப்புகள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடும். எதிர்பார்த்த பதவி உயர்வும் கிடைக்க கொடுங்க. சக நண்பர்கள், சக ஊழியர்கள் ஆதரவால் இன்று வெற்றி வகை சுட முடியும். பணிகளை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவதை அடையாளம் கண்டு கொள்வீர்கள். இன்று புத்தி கூர்மை வெளிப்பட கொடுங்க. அறிவுத்திறனும் அதிகரிக்கக்கூடும். இனிமையான பேச்சின் மூலம் இன்று முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று கொடுத்த வாக்குறுதியை எப்படியாவது காப்பாற்றி கொடுப்பீர்கள். இன்று பெண்களுக்கு நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். நேர்மையை வெளிப்படுத்தி எதிலும் வெற்றி பெறுவீர்கள். பிள்ளைகளுடன் சந்தோஷமாக பொழுது கழிப்பீர்கள். இன்று பெண்களுக்கு சுகபோக வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. காதலை பொறுத்தவரை யோசியுங்கள். முடிவுகளை தெளிவாக இடுங்கள். குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும் நம்பிக்கை கொள்ளுங்கள். இன்று மாணவர்கள் முக்கிய முடிவுகள் எடுக்கும் பொழுது தெளிவு வேண்டும். யோசித்து எதை செய்தாலும் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். மாணவர்கள் இன்று சோதனையும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். சாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது இளம் மஞ்சள் நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். இளம் மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4 மற்றும் 7, அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம். என்று வெளி உலக தொடர்பு கண்டிப்பாக விரிவடையும். மாற்றங்கள் ஏற்படும் வகையில் சூழல் இருக்க கொடுங்க. மனக்கவலை இல்லாமல் இருப்பது ரொம்ப நல்லது. ஆன்மீகத்தில் எண்ணங்கள் இன்று வெளிப்பட கொடுங்க. செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் இருக்கும். அரசு தொடர்பான பணிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பூசம். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். செல்வ நிலையை உயர்த்திக் கொள்வீர்கள். சிலரது பேச்சு உங்களை சங்கடப்படுத்திவிடும் பார்த்துக் கொள்ளுங்கள். இனிமையாக பேசி நீங்க காரியத்தை சாதித்துக் கொள்வது நல்லது. அறிவுத்திறன் கண்டிப்பாக கை கொடுக்கும். அவ்வப்போது கெட்ட கனவுகள் தோன்றும் பார்த்துக் கொள்ளுங்கள். ஆயில்யம். இன்று பண நெருக்கடிகள் கண்டிப்பாக குறையுங்க. விட்ட குறை, தொட்ட குறை எல்லாவற்றையும் சரி செய்து விடுவீர்கள். அபாரமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. உறவுகளால் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லக்கூடும். சாதகமான போக்கு கண்டிப்பாக ஏற்படக்கூடும். இன்று பணியில் ஏற்பட்ட தொய்வு கண்டிப்பாக விலகி செல்லுங்க. நல்லவைகள் நடக்கும் நாளாக இருக்க கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு செல்வ போக வாழ்க்கை கண்டிப்பாக கூடிவிடும். சிம்மம் ராசினியர்கள். இன்று போராட்டமான வாழ்க்கைக்கு கண்டிப்பாக முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். தெய்வீக அருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குங்க. அறிவுத்திறனும் இன்று கண்டிப்பாக கை கொடுக்கும். புத்தி கூர்மையுடன் செயல்பட்டு வெற்றி பெற முடியும். இனிமையான பேச்சின் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பலரது உதவிகளை இன்று நீங்கள் கிடைக்க பெறுவீர்கள். செல்வம் சேரக்கூடிய சூழலும் கண்டிப்பாக இருக்குங்க. அரசு தொடர்பான பணியில் சாதகமான போக்கு ஏற்படக்கூடும். எதிர்ப்புகள் கண்டிப்பாக விலகி செல்லுங்க. உங்கள் செயல்களுக்கு இருந்த தடை கண்டிப்பாக நீங்கி விடக்கூடும். கெட்ட கனவுகள் அவ்வப்போது தோன்றும் பார்த்துக் கொள்ளுங்கள். அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது கவனம் இருக்கட்டும். வேண்டா வெறுப்பாக யாரிடமும் நீங்க இருக்க வேண்டாம். மாலை நேரத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் வரக்கூடும். உறவுகளால் ஏற்பட்ட விரிசல் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக கொடுங்க. மனசுக்குள் நிலையான எண்ணத்தை நீங்க ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். பண நெருக்கடிகள் இருந்தாலும் குறைந்துவிடக்கூடும், பயப்பட வேண்டாம். எதிர்பார்த்த உதவிகளும் கண்டிப்பாக வரக்கூடுங்க. தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத சிக்கலை நீங்க சந்திக்க வேண்டியிருக்கும். அதே போல இன்று யோசித்து எதிலும் ஈடுபட்டால் கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. மனக்கவலை மட்டும் தயவு செய்து வேண்டாம். மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். என்ற ஆன்மீகத்தில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வீர்கள். காதல் போன்ற விஷயங்கள் ரொம்ப தெளிவாக இருப்பீர்கள். என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது என்பதில் கவனமாக செயல்படுவீர்கள். இல்லத்தில் கலந்து பேசி முடிவு காண்பது நல்லது. என்று மாணவர்கள் முற்போக்கான சிந்தனை வெளிப்பட கொடுங்க. வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். மாணவர்கள் பெற்றோர் சொல்படி கேட்டு நடக்க வேண்டும். விளையாட்டு புத்தியாகவே காணப்படுவீர்கள். பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். ஆன்மீகத்தை தன்னை நிலைநிறுத்திக் கொள்வீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கடன் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு
எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். இன்று நீங்க எதையும் சமாளித்து முன்னேற எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை கொடுக்குங்க. பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். செயல் திறமை இன்று கூடி விடும் நாளாக இருக்க கொடுங்க. கடினமான பணிகளையும் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். மனம் கொஞ்சம் அலைபாய்ந்து கொண்டிருக்கும். புத்தி கூர்மையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். அதிக நேரம் உட்கார்ந்து கொண்டு பணிகள் செய்ய வேண்டாம். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். பூரம். மனசுக்குள் சந்தோஷம் ஏற்படக்கூடும். கனவுகள் கண்டிப்பாக நடக்க கொடுங்க. அரசு தொடர்பான பணியில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சாதகமான போக்கு கண்டிப்பாக ஏற்படக்கூடும். எதிர்ப்புகள் இன்று விலகி செல்ல கொடுங்க. செயல்களில் ஏற்பட்ட தடை தாமதம் கண்டிப்பாக விலகி செல்லும். மாற்றங்கள் ஏற்படும் நாள் என்றே எந்த நாளை சொல்ல முடியுங்க. உத்திரம். என்று எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடும். கனவுகள் கண்டிப்பாக நனவாகுங்க. முயற்சியில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நெடுநாளைய ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எதிலும் ஈடுபடுவது நல்லது. கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். யாரையும் இன்று நீங்க குறைகள் எதுவும் சொல்ல வேண்டாம். கூடுதல் முயற்சிகளை மேற்கொண்டால் முன்னேற்றம் இருக்குங்க. என்று தீவிரமாக யோசித்து எதிலும் ஈடுபடுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. கன்னி ராசினியர்கள் இன்று மனக்கவலைகள் கண்டிப்பாக படிப்படியாக குறைந்துவிடக்கூடும். எந்த ஒரு சின்ன விஷயமும் உங்களுக்கு பெரிதளவில் பாதிப்பை ஏற்படுத்தும் பார்த்துக் கொள்ளுங்கள். லாபத்திற்கு வழிவகை செய்து கொள்வீர்கள். அடுத்தவருக்கு உதவியை செய்யும் பொழுது மட்டும் கவனம் இருக்கட்டும். எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது நல்லது. நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்குங்க. அடுத்தவர் சொல்கின்ற ஆலோசனையை கேட்டு நடப்பதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். நல்லது கெட்டதுகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். முயன்றால் முடியாதது ஏதுமில்லை. சோதனையும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். அரசியல்வாதிகள் சீரான பலனை எதிர்பார்க்க முடியுங்க. சிரமம் எடுத்தால் இன்று சிறப்பாக வாழ்க்கை வாழ முடியும். உங்கள் முயற்சிக்கு தகுந்த பலன் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பங்கு சந்தைகளில் லாபம் என்று ஈட்டிக்கொள்ள முடியும். வழக்கு விவகாரங்கள் மேலும் தள்ளி போகும் பார்த்துக் கொள்ளுங்கள். தெய்வ பக்தி கண்டிப்பாக அதிகரிக்குங்க. பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். மனசுக்குள் சுய நம்பிக்கை அதிகரிக்க கொடுங்க. குடும்ப செலவை சமாளிக்க தேவையான பண உதவிகள் கிடைக்க கொடுங்க. முயன்றால் முடியாதது எதுவுமில்லை. சோதனையும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். சாதிக்கக்கூடிய மன பக்குவத்தை உருவாக்கிக் கொள்வீர்கள். பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். கனக்கச்சிதமாக பணிகளில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். காரியங்களை இன்று அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பெண்களுக்கு இன்று யோகமான நல்ல பலன் ஏற்பட கொடுங்க. காதல் போன்ற விஷயங்கள் வெற்றியை கொடுக்கும். பயப்பட வேண்டாம். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். முடிவுகளில் வெற்றி ஏற்படக்கூடும். என்று மாணவர்கள் பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். எதையும் சிறப்பாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். தேவையான பண உதவியை இன்று பெற்றுக் கொள்வீர்கள். மாணவர்களுக்கு சுய தேவைகள் இன்று வெளிப்பட கொடுங்க. வசதி வாய்ப்புகளையும் இன்று பெருக்கிக் கொள்ள முடியுங்க. என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். என்று முயற்சிகள் கண்டிப்பாக சாதகமான பலனை கொடுக்கும். வெற்றி பெறுவதற்கான சூழலை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அரசியல்வாதிகளின் நட்பு இன்று ஏற்பட கொடுங்க. தெய்வ பக்தியும் இன்று அதிகரிக்கக்கூடும். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்குங்க. மனசுக்குள் சுய நம்பிக்கை அதிகரிக்கக்கூடும். என்ற கனவுகள் நனவாக கொடுங்க. இந்த நாளை நீங்க கச்சிதமாக பயன்படுத்திக் கொள்ள முடியும். அஸ்தம். என்று பங்குச் சந்தைகளில் லாபம் ஈட்டிக் கொள்வீர்கள். கமிஷன் போன்ற துறைகளிலும் லாபம் ஈட்டிக் கொள்வீர்கள். கடினமான பணிகளையும் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். எல்லோர் மனதிலும் கண்டிப்பாக இடம் பிடிப்பீர்கள். கூட்டு முயற்சி கூட கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. கடைசி நேரத்தில் பண உதவி கிடைக்க கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. முயற்சி பண்ணுங்கள். எல்லாவற்றிலும் உங்களால் கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. சித்திரை. வீட்டுக்கு தேவையான பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். வசதி வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். நல்ல நண்பர்களை இன்று நீங்கள் சேர்த்துக் கொள்வீர்கள். உறவுகள் மூலம் உங்களுக்கு மன மகிழ்ச்சி கூடிவிடும். உதவி என்று பெற்றவர்களுக்கு உதவிகள் செய்து கொடுக்க கொடுங்க. ஆரம்பித்த தொழிலை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். ஏற்றமான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்ள முடியும். என்று உங்களுடைய கூடுதல் முயற்சிக்கு நல்ல பலன் கண்டிப்பாக கிடைக்க கொடுங்க. துலாம் ராசினியர்கள் இன்று அடுத்தவர்கள் மனம் கோணாமல் நடந்து கொள்வீர்கள். தேவைகளை எல்லாம் ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். இழுபறியாக இருந்த காரியங்கள் கூட கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். தொழிலும் அடுத்த கட்டத்துக்கு செல்ல கொடுங்க. வியாபாரம் தொடர்பான பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். கால தாமதமான போக்கு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்திக் கொள்வது நல்லது. தேவையான பண வசதி வாய்ப்புகளை பெற்றுக்கொள்வீர்கள். வீணான விவகாரங்கள் மட்டும் தலையிட வேண்டாம். கூடுதல் முயற்சிகளை மேற்கொண்டால் எதிலும் வெற்றி இருக்கும்.
இழுபறியான நிலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக முடியும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பயணங்கள் செல்ல வேண்டியிருக்குங்க. சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை கண்டிப்பாக ஏற்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. பிரிந்திருந்த குடும்பம் ஒன்று சேரக்கூடிய சூழலும் இருக்கின்றது. முயற்சிகளின் பேரில் சுப விரயங்கள் கொஞ்சம் இருக்கக்கூடும். இருந்தாலும் தங்கு தடையின்றி எல்லாம் சிறப்பாக நடைபெற கொடுங்க. குழந்தை பாக்கியமும் இன்று கிட்டும். வீட்டுக்கு தேவையான அனைத்து வசதி வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். புதிய வீடு, மனை ஆகியவற்றை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. நல்லன்புடன் அனைவரிடமும் பழகுவீர்கள். தொட்ட குறை விட்ட குறை எல்லாவற்றையும் சரி செய்துவிட முடியும். துலாம் ராசினியர்கள் இன்று அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெற முடியும். இன்று பெண்களுக்கு எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் இல்லை. சோதனையும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். இன்று பெண்கள் எந்த ஒரு விஷயத்திலும் கவனமாக ஈடுபட்டால் வெற்றி இருக்குங்க. கூடுதல் முயற்சிகளை மேற்கொண்டால் முன்னேற்றம் இருக்குங்க. பெண்கள் அயராமல் உழைத்து வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். காதலை பொறுத்தவரை பிரச்சனையே இல்லை, பயப்பட வேண்டாம். நம்பிக்கையாக செயல்படுங்கள். காதல் திருமணத்தில் போய் முடியும். இன்று மாணவர்கள் உற்சாகமாக எல்லாவற்றிலும் ஈடுபடுவீர்கள். கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் இருக்கும். கல்வித்துறையில் வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும். முயற்சி பண்ணால் சோதனையும் கடந்து வெற்றி பெற முடியும். மாணவர்களுக்கு இன்று மற்றற்ற மகிழ்ச்சி கண்டிப்பாக கொடுங்க. இன்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது இளம் மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் சித்திரை. இன்று பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். சுபகாரிய கொண்டாட்டங்களிலும் கலந்து கொள்வீர்கள். இன்று குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு சந்தான பாக்கியம் கெட்டக்கூடிய சூழலும் இருக்குங்க. நல்ல செய்திகள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். தொழிலும் அடுத்த கட்டத்திற்கு செல்ல கொடுங்க. வீணான விவகாரங்களை மட்டும் தலையிட வேண்டாம். என்று உங்களுக்கு போட்டி பொறாமைகள் கொஞ்சம் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக சரியாகி விடும் நாளாக இருக்க கொடுங்க. சுவாதி. இன்று குலதெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். கமிஷன் துறையில் உங்களுக்கு லாபம் கிடைக்க கொடுங்க. நிலவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். பிரிந்து சென்ற குடும்பம் மீண்டும் ஒன்று சேரக்கூடும். கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். கூடுதல் முயற்சியின் பேரில் முன்னேற்றம் அடைவீர்கள். தெய்வீக சிந்தனை இன்று ஏற்பட கொடுங்க. வசதி வாய்ப்புகளை கண்டிப்பாக பெருக்கிக் கொள்ள முடியுங்க. முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக வெற்றி நடை போட முடியுங்க. விசாகம். இந்த அனைவரிடத்திலும் அன்பு வெளிப்படக்கூடும். காரியங்கள் கண்டிப்பாக கைகூடிவிடும். முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எதிர்பார்த்த புகழும் பாராட்டும் கிடைக்க கொடுங்க. மனதில் பட்டதை பளிச்சென்று சொல்லிவிடுவீர்கள். எல்லோரும் மனதிலும் கண்டிப்பாக இடம் பிடிப்பீர்கள். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படக்கூடும். இன்று உங்களுக்கு காரிய அனுகூலம் ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வர கொடுங்க. விருச்சிகம் ராசினியர்கள் இன்று கண்டிப்பாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கீங்க. பொருளாதாரத்திலும் இன்று முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எந்த ஒரு விஷயத்திலும் ஈடுபடும் முன்பு தயக்கம் ஏற்பட்டு பின்னர் தெளிவு பிறக்கக்கூடும். குடும்பத்தில் திடீர் குழப்பங்கள் ஏற்பட்டு சரியாகும். கணவன் மனைவிக்கிடையே எதையும் பேசி தெளிவுபடுத்திக் கொள்வது நன்மையை கொடுக்குங்க. குழந்தைகளுக்கான பொருட்களை வாங்கக்கூடிய சூழல் இருக்கின்றது. உங்களுடைய உடல் நலத்தை பொறுத்தவரை உஷ்ணம் கொஞ்சம் இருக்கும். தோல் சம்பந்தப்பட்ட உபாதைகள் கொஞ்சம் எழக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். சிலருக்கு ஊர் விட்டு ஊர் செல்லக்கூடிய நிலை ஏற்படக்கூடுங்க. நல்ல பணப்புழக்கம் இருக்கக்கூடும். எடுத்த காரியத்தை அனுகூலமாக செய்து முடிப்பீர்கள். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். நிறைவேறாத காரியத்தை கண்டிப்பாக நிறைவேற்றிக் கொள்வீர்கள். வீண் விவாதங்களை மட்டும் தவிர்ப்பது நல்லது. இன்று மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். மனதில் பட்டதை சட்டென்று சொல்லிவிடுவீர்கள். கமிஷன் போன்ற துறைகளில் லாபத்தை ஈட்டிக் கொள்ள முடியுங்க. கனவுகள் கண்டிப்பாக நனவாக கொடுங்க. கற்பூரம் போல் பற்றிக் கொள்வீர்கள். தெய்வீக சிந்தனை என்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்கள் என்று அயராமல் உழைத்துக் கொண்டிருக்க கொடுங்க. வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்ள கொடுங்க. பெண்கள் நினைத்த வாழ்க்கையை அற்புதமாக வாழ்வீர்கள். தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். காதல் போன்ற விவகாரங்கள் கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்தினாலும் எளிதில் வெற்றி கொடுக்கும். காதல் கைகூடி திருமணத்தில் போய் முடியும். என்று மாணவர்கள் சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி நடை போட முடியுங்க. மாணவர்கள் இன்று மனோ தைரியத்தை ஏற்படுத்திக் கொள்ள கொடுங்க. மாற்றங்களையும் உருவாக்கி கொள்ள முடியுங்க. இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ முடியும். கல்வியில் ஏற்படக்கூடிய தடைகளை உடைத்தெறிய முடியுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் பிரவுன் நிறம். நட்சத்திர பலன்கள் விசாகம். இன்று கொடுத்த வாக்குறுதியை எப்படியாவது காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனமும் இன்று நிறைவாக காணப்படக்கூடுங்க. மற்றற்ற மகிழ்ச்சி கூடும் நாளாக இருக்கக்கூடும். மனோ தைரியம் கண்டிப்பாக உண்டாகக்கூடும்.
கொடுத்த வாக்குறுதியை இன்று காப்பாற்றி கொடுப்பீர்கள். தெய்வீக சிந்தனை இன்று மேலோங்கி விட கொடுங்க. இன்று நீங்க பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். எதையும் யோசித்து செயல்படுத்துவீர்கள். இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கண்டிப்பாக கொண்டாடி மகிழ முடியும். அனுஷம் முக்கிய முடிவுகளை மிகவும் தெளிவாக ஏற்படுத்திக் கொள்வீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். உடன் நலனை பொறுத்தவரை பெரிய பிரச்சனை இல்லைங்க. நட்பு வட்டம் இன்றி விரிவடையக்கூடும். காரிய அனுகூலம் இன்றி ஏற்படக்கூடும். எந்த ஒரு விஷயத்திலும் ஈடுபடும் முன்பு தயக்கம் ஏற்பட்டு பின்னர் தெளிவு உண்டாக்க கொடுங்க. என்று உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதனை வாங்கி கொடுத்து மற்றவர்களை உற்சாகப்படுத்த முடியுங்க. கேட்டை அனைவரும் பெருமைப்படும் விதமாக நடந்து கொள்வீர்கள். கமிஷன் துறையில் லாபத்தை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். தொழில்நுட்ப அறிவை கொண்டு வாழ்க்கை வளமாக்கிக் கொள்வீர்கள். பிரச்சனைகளுக்கெல்லாம் கண்டிப்பாக தீர்வு காண்பீர்கள். மதிப்பு மரியாதை சீராக இருக்க கொடுங்க. வீண் விவாதங்களை மட்டும் தவிர்த்து விட வேண்டும். எடுத்த காரியத்தை அனுகூலமாக செய்து முடிக்க முடியும். குடும்பத்தில் ஏற்பட்ட திடீர் குழப்பம் கண்டிப்பாக சரியாகும். என்று உங்களுக்கு மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வரக்கூடிய சூழல் இருக்குங்க. புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்க கொடுங்க. தனுசு ராசினியர்கள் இன்று அனைவரும் பெருமைப்படும் விதமாக நடந்து கொள்வீர்கள். தேவைகளை கச்சிதமாக பூர்த்தி செய்து கொள்வீர்கள். இழுபறியாக இருந்த காரியம் கண்டிப்பாக சூடுபிடிக்குங்க. முடிக்க முடியாத காரியத்தை கூட கண்டிப்பாக முடித்து காட்ட முடியுங்க. புதிய தொடர்புகளால் லாபம் கிடைக்க பெறுவீர்கள். வீடு மாற்றம் இடமாற்றம் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். தொலை தூரத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகள் இன்று மகிழ்ச்சி ஏற்படுத்துங்க. செலவுகளை மட்டும் திட்டமிட்டு செய்வது நல்லது. திறமையின் அடிப்படையில் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். புதிய நபர்களின் அறிமுகத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அதனால் உங்களுக்கு நன்மை ஏற்பட கொடுங்க. என்று தீவிரமாக இதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். அக்கறையுடன் பணிகளில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். குடும்ப ஒற்றுமைக்காக விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய சூழலும் இருக்கின்றது. மனதில் பட்டதை பழிச்சென்று செல்லி முடிவீர்கள். இதுவரை இருந்து வந்த பலவிதமான பிரச்சனைகள் இருந்து விடுபடுவீர்கள். பின்தங்கிய நிலையில் இருப்பவர்கள் முன்னேற்ற பாதையில் செல்ல கொடுங்க. கருத்துக்களை பரிமாறும் பொழுது கவனம் இருக்கட்டும். கமிஷன் ஏஜென்சி போன்ற துறைகளில் லாபத்தை ஈட்டிக்கொள்ள முடியுங்க. குடும்ப உறவுகளால் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லக்கூடும். குழப்பமான மனநிலையில் இருந்து கண்டிப்பாக விடுபட முடியுங்க. மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. பிரச்சனைகளுக்கு ஓரளவு தீர்வு கிடைக்கக்கூடும். என்று உங்க மனசுக்கு சந்தோஷம் ஏற்படும் நாளாக இருக்கக்கூடும். முறையாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெற முடியுங்க. அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். பெண்கள் இன்று யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். வாய்ப்புகளை கண்டிப்பாக உருவாக்கிக் கொள்வீர்கள். திட்டமிட்டு எதிலும் ஈடுபடுவீர்கள். பெண்களுக்கு இன்று மன கஷ்டம் இருந்தாலும் வெளிக்காட்டிக் கொள்ள மாட்டீர்கள். காதலை பொறுத்தவரை யோசிக்க வேண்டும். தெளிவாக சிந்திக்க வேண்டும். குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும் பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் சூழ்நிலை புரிந்து கொண்டு செயல்படுவது நல்லது. உற்சாகமாக பணிகளை கவனித்துக் கொள்வீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. உயர்கல்வி சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். மாணவர்களுக்கு இன்று முக்கிய பொறுப்புகள் தேடி வரும் நாள் என்று சொல்ல முடியுங்க. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் என்று அடுத்தவர்கள் பெருமைப்படும் விதமாக நடந்து கொள்வீர்கள். குழப்பங்களை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சரி கட்டி விடுவீர்கள். விடாபடியாக செயல்பட்டு என்று எதிலும் வெற்றி பெறுவீர்கள். திடீர் மன குழப்பங்கள் ஏற்பட்டு கண்டிப்பாக சரியாகுங்க. குடும்ப பெரியவர்களை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். உடல்நிலையை பொறுத்தவரை பெரிய பிரச்சனைகளை உடல் கொஞ்சம் உஷ்ணம் அடையுங்க. இறைவன் வழிபாட்டினை அக்கறையுடன் மேற்கொள்வீர்கள். இருந்தாலும் பரிகாரம் என்ற பெயரில் பண விரயம் செய்ய வேண்டாம். இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் செயல்படுங்கள். அது வெற்றி கொடுக்கும். புது புது விஷயங்களில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். தொழிலும் அடுத்த கட்டத்திற்கு செல்ல கொடுங்க. கவலைப்படுவதற்கு பெரிதாக ஒன்றுமில்லை. போராடம் பொதுநல சிந்தனையுடன் காணப்படுவீர்கள். இழுபறியாக இருந்த காரியம் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. முடிவுகளில் உங்களுக்கு தெளிவு பிறக்கக்கூடும். புதிய தொடர்புகளால் லாபம் கிடைக்க பெறுவீர்கள். விட்டுக்குறை தொட்டக்குறை எல்லாவற்றையும் சரி செய்து விடுவீர்கள். பிரச்சனையில் இருந்து கண்டிப்பாக விடுபடுவீர்கள். என்று உங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு முடிவில் எடுக்க கற்றுக்கொள்வீர்கள். உத்திராடம் காலையில் வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்குங்க. மாலையில் உற்சாகமாக காணப்படுவீர்கள். புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கக்கூடும். திறமையின் அடிப்படையில் இன்று கண்டிப்பாக வெற்றி காட்டுவீர்கள். பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பலவிதமான பிரச்சனைகள் இருந்தாலும் வெளிக்காட்டிக் கொள்ள மாட்டீர்கள். மனசுக்குள் ஒருவித கவலைகள் இருந்து கொண்டுதான் இருக்கும். இருந்தாலும் நீங்க வெளிக்காட்டிக் கொள்ளாமல் தனது பணிகளை நிறைவாக செய்து முடிக்க முடியுங்க. யார் உங்களை குறைகள் சொன்னாலும் அதனை நீங்க பெரிதுபடுத்த வேண்டாம். மகரம் ராசினியர்கள் இன்று மதியத்திற்கு மேல் உங்களுடைய குழப்பங்கள் அனைத்தும் தெரிந்துவிடக்கூடும். சின்ன விஷயத்தை கூட பெரிதாக பேசுவீர்கள். அது மட்டும் வேண்டாம். மற்றபடி பெரிய பிரச்சனையெல்லாம் இல்லைங்க. இழுபறியாக இருந்த காரியம் கூட சூடுபிடிக்க தொடங்கும். லாபம் உங்களை சீராக வந்து அடைய கொடுங்க. முக்கிய நபர்களின் அறிமுகம் கிடைக்க பெறுவீர்கள். அதனால் கௌரவம் அந்தஸ்து உயரக்கூடும். பூமி வாகனம் மூலம் ஆதாயம் ஏற்பட கொடுங்க.
பணவரவு கண்டிப்பாக கூடிவிடும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட கூடுதல் லாபம் கிடைக்கப் பெறுவீர்கள். வங்கியில் இருப்பு கண்டிப்பாக கூடிவிடும். வாங்கிய கடனை திருப்பி செலுத்த மன நிம்மதி அடைவீர்கள். இன்று கலைத்துறையில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கடந்து வந்த பாதையில் ஏற்பட்ட சிக்கல் விலகி செல்லக்கூடும். புதிய ஒப்பந்தங்களும் இன்று கையெழுத்தாக கொடுங்க. பொருளாதார ரீதியாக சிறப்பாக இன்று செயல்படுவீர்கள். எதிர்பார்த்த புகழ் பாராட்டு கண்டிப்பாக கிடைக்கும். அரசியல்வாதிகள் நட்பு இன்று ஏற்படக்கூடும். பொதுநிலை சேவை புரிவருக்கு பண விஷயம் திருப்திகரமாக இருக்க கொடுங்க. எதிர்பார்த்த பதவி கிடைப்பதில் கொஞ்சம் வாக்குவாதம் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்குங்க. இழுபறியாக இருந்த காரியம் சீக்கிரமாக ஒரு முடிவுக்கு வரக்கூடும். உங்கள் நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள். மனசில் பட்டதை பளிச்சென்று சொட்டு விடுவீர்கள். இந்த நாளை நீங்க அற்புதமாக வழிநடத்துவது உங்க கையில் உள்ளது. இன்று பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். காரியங்களை மிக சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். பரிகாரம் என்ற பெயரில் பண விரயம் செய்ய வேண்டாம். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். பெண்கள் காசு பணத்தை சேமிப்பாக மாற்ற வேண்டும். காதலை பொறுத்தவரைங்க சின்ன குழப்பம் இருக்கத்தான் செய்கின்றது. பெரிய முடிவுகள் ஏதும் எடுக்க வேண்டாம். 2-3 நாட்கள் போகட்டும், பின்னர் எடுத்துக்கொள்ளலாம். என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் காணப்படுவீர்கள். விளையாட்டுத் துறையில் வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்குங்க. கணிதம் தொடர்பான பாடத்திட்டங்களை நன்கு படியுங்கள். மாணவருக்கு எதிர்காலம் சிறப்பாக அமையும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் மஞ்சள் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். இளம் மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். என்ற பண விஷயம் திருப்தியை ஏற்படுத்தி கொடுக்கும். நெகிழ்ச்சியான சூழல் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். தொழிலும் அடுத்த கட்டத்துக்கு செல்ல கொடுங்க. முக்கிய முடிவில் மிக தெளிவாக எடுப்பீர்கள். புகழும் பாராட்டும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பொதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழலும் இருக்குங்க. இடம் பூமி வாகனம் மூலம் லாபம் கிடைக்கக்கூடும். நட்பு வட்டம் விரைவடையும் நான் நினை செல்ல முடியும். சின்ன விஷயத்தை கூட பெரிதாக பேசுவீர்கள். அதனை மட்டும் கொஞ்சம் குறைத்துக் கொள்ளுங்கள். திருவோணம். இன்று தாய் தந்தையாரின் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும். பொருளாதார ரீதியாக ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குங்க. எதிர்பார்த்த புகழும் பாராட்டும் இன்று ஏற்படக்கூடும். இறைவன் வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். இடம் பூமியால் உங்களுக்கு லாபம் கிடைக்க கொடுங்க. எந்த ஒரு சின்ன விஷயமும் கூட லாபமாகவே நடந்து முடியக்கூடும். இன்று உங்க வங்கியில் இருப்பு கூடிவிட கொடுங்க. அவிட்டம். கையில் காசு பணம் புழங்கக்கூடும். புதிய ஒப்பந்தங்களும் கையெழுத்தாக கொடுங்க. சேவை மனப்பான்மையுடன் செயல்படுவீர்கள். பண வரவும் இன்று சீராக இருக்கக்கூடும். திருப்திகரமான முன்னேற்றமும் ஏற்பட கொடுங்க. இடம் பூமி மூலம் லாபம் ஏற்படக்கூடும். அளவான பணவரவு கண்டிப்பாக இருக்குங்க. கௌரவம் அந்தஸ்து உயரும் நாளாக இருக்க கொடுங்க. பேச்சு குறைத்துக் கொண்டு எதிலும் ஈடுபடுங்கள், அது போதுங்க. கும்பம் ராசினியர்கள். இன்று எதிரிகள் தவிடுபொடி ஆகும் நாளாக இருக்கக்கூடுங்க. முயற்சிகளில் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். வாழ்க்கை துணையின் ஆலோசனை கேட்டு செயல்படுவது மிக நல்லது. உங்கள் முன்னேற்றத்திற்கு நண்பர்கள் கண்டிப்பாக உதவக்கூடும். எதிர்பாராமல் நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க கொடுங்க. குடும்ப செலவை சமாளிக்க தேவையான பண உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். வீட்டுக்கு தேவையான வசதி வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். நல்ல நண்பர்களை இன்று நீங்கள் சேர்த்துக் கொள்வீர்கள். உறவினர்கள் மூலம் தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். நட்பு வட்டம் இன்று விரிவடைய கூடும். வியாபாரிகள் சிறப்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடும். நல்ல லாபம் கண்டிப்பாக அதிகரிக்கும். உங்கள் வியாபாரம் விரிவாக்கம் முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொடுக்கும். எதிரிகளை உதிரிகளாக்குவீர்கள். புதிதாக ஆரம்பித்த தொழிலில் ஏற்றம் உண்டாக்க கொடுங்க. இரும்பு தொடர்பான தொழிலில் அதிக வருவாயை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கூட்டாளிகளுக்கு இடையே ஒற்றுமை பலப்படக்கூடும். என்று சுய தொழிலில் லாபம் ஏற்படக்கூடும். கூட்டுத் தொழிலும் லாபம் ஏற்படக்கூடும். தொழில்நுட்ப கல்வியும் இன்று கற்றுக்கொள்வீர்கள். அரசாங்கத்தில் வரக்கூடிய தகவல் நல்ல தகவலாக இருக்க கொடுங்க. உங்களுக்கு ஓரளவு ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. அது மட்டுமில்லை, அரசாங்க துறையில் பணிபுரிவர்களுக்கு கூட முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. பெண்கள் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருக்க வேண்டும். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கூட கவனம் இருக்கட்டும். பெண்கள் முன் யோசனையுடன் செயல்படுவது எதிலும் நல்லது. உற்சாகத்துடன் பணிகளையும் மேற்கொள்ள முடியுங்க. பெண்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக கண்டிப்பாக அமையும். முயலுங்கள், முடியாதது ஏதும் இல்லை. காதலை பொறுத்தவரை சிந்திக்க வேண்டும். முடிவில் தெளிவாக எடுக்க வேண்டும். காதல் கண்டிப்பாக வெற்றி நடை போடும். பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் அடுத்த ஒரு விஷயத்தில் தலையிட வேண்டாம். மாணவர்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி கண்டிப்பாக கொடுங்க. எதிர்காலம் பற்றிய சிறப்பான சூழல் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். கல்வியில் முன்னேறுவதற்கான சூழல் எல்லாம் இருக்கின்றது. முயலுங்கள், முடியாதது ஏதும் இல்லை. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம்.
என்று மனக்கவலை இருந்தது கண்டிப்பாக மாறுங்க. மாற்றங்களும் ஏற்றமும் ஏற்படக்கூடும். கடினமான பணிகளையும் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். வாழ்க்கை துணையின் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று அடுத்தவருக்கு உதவிகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடுங்க. இரும்பு தொடர்பான தொழிலில் லாபம் ஏற்படக்கூடும். வருவாயை அதிகப்படுத்திக் கொள்வீர்கள். கூட்டாளிகளால் உங்களுக்கு நன்மை ஏற்படக்கூடுங்க. சதயம் முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். வசதி வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். செல்வம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். வீண் விவகாரங்கள் மட்டும் தலையிட வேண்டாம். எதையும் சமாளிக்கக்கூடிய திறமை உருவாக கொடுங்க. வாழ்க்கை அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்க கொடுங்க. அடுத்தவருக்கு உதவிகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க கொடுங்க. ஆரம்பித்த தொழிலை மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். போராட்டாத்தி இன்று எதிலும் இனிமை காணும் நாளாக இருக்கக்கூடும். வாய்ப்புகளை மிகவும் அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். தொலைதூர பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க கொடுங்க. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவரை அடையாளம் கண்டு கொள்வீர்கள். சிறப்புடன் செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். நுட்பமான அறிவை கொண்டு வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்வீர்கள். நெடுநாள் ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறிவிட்டு கொடுங்க. கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். பொதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழலும் இருக்கின்றது. வாய்ப்புகள் நல்ல விதத்தில் அமைந்துவிடக் கொடுங்க. இந்த நாள் இனிய கனவுகள் மேலோங்கிவிடக்கூடும். செய்கின்ற செயலை மட்டும் நிதானமாக செய்யுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. மனப்பதட்டமோ குழப்பமோ தயவு செய்து வேண்டாம். எல்லாம் நல்லவையாக நடக்கும். முயற்சி பண்ணுங்கள். சோதனையும் கடந்து வெற்றி பெறலாம். இந்த நாள் உங்களுக்கு வாய்ப்புகள் பிரகாசமாக அமையும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மீனம் ராசினியர்கள் என்று உங்களுடைய மன கஷ்டத்திற்கு கண்டிப்பாக விடை கிடைக்கவிடும். சின்ன காரியத்தை கூட மிகவும் கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். இழுபறியாக இருந்த காரியங்கள் மீண்டும் சூடுபிடிக்க தொடங்கும். புதிய தொடர்புகளால் உங்களுக்கு லாபம் கிடைக்க கொடுங்க. வாழ்க்கையில் உங்களுக்கு மன வாழ்க்கை சந்தோஷமாக அமைந்து விடக்கூடும். தொழில் தொடர்பான பயணங்கள் வெற்றியை கொடுக்கும். செயல் திறமை மூலம் கடினமான பணிகளையும் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். மேல் அதிகாரிகளின் பாராட்டுகள் கிடைக்கப் பெறுவீர்கள். அதிகாரம் செய்யக்கூடிய பதவிகள் கண்டிப்பாக தேடி வர கொடுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் என்று கூடிவிடும். சுபகாரிய கொண்டாட்டங்களில் கலந்து கொள்வீர்கள். திருமண முயற்சி மேற்கொண்டவர்களுக்கு சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். எதிரிகள் வகையில் அசட்டையாக இருந்தல் கூடாது. புதிய முதலீடுகள் பொழுது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். என்று புத்தம் புதிய ஆடை அணிகளும் அணிந்து கொள்வீர்கள். அடுத்தவர் சொல்கின்ற ஆலோசனையையும் கேட்டுக்கொள்ளுங்கள். பண விஷயத்தில் தொடர்ந்து அக்கறை வேண்டும். ஏனோதனமாக இருக்க வேண்டாம். எதிலும் கூடுதல் கவனத்துடன் ஈடுபட்டால் வெற்றி இருக்குங்க. அடுத்தவர் கூறுவதை யோசித்து பேசுவது ரொம்ப நல்லது. அதன் பிறகு நீங்க எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடுவது நன்மை கொடுக்குங்க. திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்கக்கூடும். மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். வெளி உலக தொடர்பும் இன்று விரிவடைய கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு சந்தோஷம் எதிலும் கூடிவிடக்கூடும். பெண்கள் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அற்புதமாக பணிகளில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். என்று உங்களுக்கு மனக்கவலை இருந்தாலும் வெளிக்காட்டிக் கொள்ள மாட்டீர்கள். பெண்கள் கூடுதல் முயற்சிகளை மேற்கொண்டால் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள். திட்டமிடுங்கள். நல்ல முடிவெடுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். நம்பிக்கை கொள்ளுங்கள். திருமணத்தில் போய் காதல் முடியுங்க. என்று மாணவர்கள் மனப்பதட்டமோ குழப்பமோ அடைய வேண்டாம். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்குங்க. மாணவர்களுக்கு இன்று மனோதைரியம் ஏற்படக்கூடும். முயற்சி பண்ணுங்கள். எல்லா வகையிலும் நல்லது நடக்க கொடுங்க. தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்கின்றது. கல்வியில் சாதிக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக இருக்குங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிரவுன் கலர் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பிரவுன் நிறம் உங்களுக்கு கண்டிப்பாக அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் போராட்டாத்தி என்று உங்களுக்கு மன தெளிவு ஏற்பட கொடுங்க. குழப்பங்களை சரிக்கட்டி கொள்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடும். என்று கிடைக்கின்ற வாய்ப்புகளை நல்ல விதத்தில் பயன்படுத்திக் கொள்வீர்கள். இடம் பூமி மூலம் உங்களுக்கு லாபம் கிடைக்க கொடுங்க. புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படக்கூடும். ஏற்றமான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். என்ன ஒன்று சின்ன விஷயத்திற்கு கூட கோபம் வரும் பார்த்துக் கொள்ளுங்கள். உத்திரட்டாத்தி என்று நேர்மையை கண்டிப்பாக நிலைநிறுத்திக் கொள்வீர்கள். வாய்ப்புகளை நல்ல விதத்தில் உருவாக்கிக் கொள்வீர்கள். செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகளை உண்டாக்கிக் கொள்வீர்கள். என்று பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக தீர்வு கிடைக்க கொடுங்க. மன அழுத்தம் இருந்தது கண்டிப்பாக குறைந்துவிடக்கூடும். காரியங்கள் கச்சிதமாக நடைபெறக்கூடும். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாகவே அமைந்துவிடக் கொடுங்க. முயற்சி பண்ணுங்கள். சோதனையும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரும் நாள் என்று சொல்ல முடியுங்க. ரேவதி புதிய ஒப்பந்தங்கள் கண்டிப்பாக கையெழுத்தாகும். மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அளவில் சூழல் இருக்கின்றது. பெரிய பிரச்சனைகள் எல்லாம் ஏதும் இல்லை. நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்குங்க. திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்கக்கூடும். எதிர்பார்த்த புகழும் பாராட்டும் என்று கிடைக்க கொடுங்க. வீண் விவாதங்களில் எதுவும் தலையிடாதீர்கள். இருசக்கர வாகனத்தில் செல்லும் பொழுது பொறுமையாக சென்று வர பாருங்கள். கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். என்று நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்குங்க. முயற்சி பண்ணுங்கள். வெற்றி நடை போடலாம். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன்
புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.